Hello viewers, welcome back to English Teacher channel. This is Manu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாக்கியங்கள் பிரேசல் verb. பிரேசல் verb வச்சு ஒரு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அந்த சென்டென்ஸ் ரொம்ப ஷார்ட்டான சென்டென்ஸாவும் இருக்கும். அதே ஷார்ட்டான சென்டென்ஸை வச்சு எப்படி லாங் சென்டென்ஸையும் மேக் பண்றது, இப்படி ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நேரா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன். நான் காலை 6 மணிக்கு எழுகிறேங்கிறது ஒரு ரொட்டீன் ஒர்க். இதுக்கு நம்ம எப்படி பிரேசல் வெர்பை யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெரும்பாலான வாக்கியங்கள் சப்ஜெக்ட் வச்சு தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. சப்ஜெக்ட் இல்லாமலும் நம்ம சென்டென்ஸை மேக் பண்ண போறோம். இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க, அதனால நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் யூஸ் பண்ண போறோம். நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன்ங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். நான்கிறது ஐ. 6 மணிக்கு எழுகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க எழுகிறேன் அப்படிங்கிறது தான் பிரேசல் வெர்ப். நம்ம வெர்ப்னு சொல்லுவோம், அது பிரேசல் வெர்ப்ங்கிறது ஷார்ட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஐ கெட் அப். நார்மலா நம்ம சொல்றதா இருந்தா வேக் அப் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம ஐ கெட் அப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஐ கெட் அப் எப்ப எந்திக்கிறாங்க? 6 மணிக்கு. சோ 6 AM. இங்க 6 AM போடும் போதே இந்த AM எதை குறிக்குது அப்படின்னா காலை அப்படிங்கிறத குறிக்குது. சோ ஐ கெட் அப் 6 AM. இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன் அப்படிங்கிறத ஐ கெட் அப் 6 AM அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ இதே சென்டென்ஸை நம்ம தினமும் காலை 6 மணிக்கு எழுகிறேன் அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா 6 AMக்கு அடுத்து எவ்ரி மார்னிங் அப்படின்னு போட்டுக்கணும். இந்த சென்டென்ஸ்ல நான் தினமும் காலை 6 மணிக்கு எழுகிறேன் அப்படின்னு எழுதியிருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஐ கெட் அப் 6 AM எவ்ரி மார்னிங் அப்படின்னு எழுதணும். ஒருவேளை தினமும் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கல அப்படின்னா நம்ம ஐ கெட் அப் 6 AM மட்டும் எழுதினாலே போதும். இப்போ அடுத்த வாக்கியம் பாருங்க. விளக்குகளை அணைக்கவும். ஓகே, நம்ம பெரும்பாலும் பேசுற வாக்கியங்கள் எல்லாமே பிரேசல் வெர்ப்ல தான் வரும். இப்போ விளக்கை அணைக்கவும் அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு சென்டென்ஸா இருக்கு. அணைக்கவும் அப்படிங்கறத நம்ம இங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். அணைக்கவும் அப்படிங்கும் போது டர்ன் ஆஃப். டர்ன் ஆஃப். டர்ன் ஆஃப்னா அணைக்கவும். இதை நம்ம மீனிங்ஃபுல்லா சொல்றதா இருந்தா இப்போ அணைக்கவும்ங்கிற ஒரு வார்த்தை, அதாவது டர்ன் ஆஃப்ங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸ்டாப் சம்திங். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, அதை ஸ்டாப் பண்றதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். அப்ப டர்ன் ஆஃப் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டாப் சம்திங். ஒரு இதை போய் நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். ஸோ டர்ன் ஆஃப் எதை ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னா லைட்ஸ். Turn off the lights. Turn offங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டாப் சம்திங் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி கெட் ஆஃப்க்கு என்ன மீனிங் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேக் அப். இந்த சென்டென்ஸை நம்ம லாங்கா எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இந்த சென்டென்ஸை நம்ம ஷார்ட்டா இருக்குது, இந்த சென்டென்ஸை நம்ம லாங்கா எழுதணும். அப்ப லாங்கா எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சென்டென்ஸை கொஸ்டினா மாத்திடலாம். இதையே நம்ம கொஸ்டினா எழுதும் போது கேன் யூ டர்ன் ஆஃப் த லைட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். தயவு செய்து அந்த விளக்கை அணைக்க முடியுமா இந்த மாதிரி கேட்கும்போது கேன் யூ டர்ன் ஆஃப் த லைட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ கேன் யூ அப்படிங்கிறது கொஸ்டினா மாறிடும். இது டர்ன் ஆஃப் த லைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸா இருக்குது. விளக்கை அணைக்கவும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஆனா இங்க கேன் யூ டர்ன் ஆஃப் த லைட் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கொஸ்டினா மாறிடுது. ஓகே, தயவு செய்து அந்த விளக்கை அணைக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அடுத்த வாக்கியம் தொலைபேசியை எடு அப்படின்னு சொல்லும்போது எடு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிக்கப். பிக்கப் நம்ம யூஸ் பண்ணுவோம். தொலைபேசி அப்படிங்கும் போது என்னது? போன். அப்போ பிக்கப் த போன். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிளா இருக்கு. நம்ம ஷார்ட்டா சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? பிக்கப் த போன். போனை எடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே சென்டென்ஸை நம்ம கொஸ்டினா மாத்தலாமா? எஸ், அங்க நம்ம யூஸ் பண்ண மாதிரி கேன் யூ போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். கேன் யூ பிக் அப் த போன் அண்ட் ஆன்சர் இட். ஓகே, அண்ட் ஆன்சர் இட் இது வந்து கொஸ்டின். ஓகேங்களா?
இப்போ பிக்கப் த போன், போனை எடு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஏன்னா இங்க வந்து கொஸ்டின் கிடையாது. இது ஸ்டேட்மெண்ட் சொல்றதை விட இம்பரேட்டிவ் சொல்லலாம். ஒரு ஆர்டர் கொடுக்கறது, ஒரு ரெக்வஸ்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அதை வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ பிக்கப் த போன், அந்த போனை எடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதையே நம்ம கொஸ்டினா மாத்தும் போது கேன் யூ பிக்கப் த போன் அண்ட் ஆன்சர் இட், அந்த போனை எடுத்து கொஞ்சம் பேசு, இல்ல அந்த போனை எடுத்து ஒரு ஆன்சர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம இந்த வாக்கியங்களை பயன்படுத்தலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் புகைப்பிடிப்பதை விட்டு விடுகிறேன். இந்த சென்டென்ஸும் நம்மளுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. நான் புகைப்பிடிப்பதை விட்டு விடுகிறேன். சோ இந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும், ஐங்கிற சப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா சப்ஜெக்ட் நம்ம எழுதிதான் அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். இப்போ நான்ங்கிறது ஐ. விட்டு விடுகிறேன், விட்டு விடுகிறேனுக்கு பிரேசல் வெர்ப் என்ன யூஸ் பண்ணுவாங்க, கிவ் அப். விட்டு விடுறது வந்து கிவ் அப். கிவ் அப் பண்ணிடு, உன்னால முடியல அப்படின்னா கிவ் அப் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க, இல்ல ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க, ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம், உன்னால முடியலன்னா கிவ் அப் பண்ணிடு, விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ ஐ கிவ் அப். ஓகே, விட்டு விடுகிறேன் அப்படிங்கிறதுக்கு கிவ் அப். ஐ கிவ் அப். எதை விட்டுருவேன்னு சொல்றாங்க அப்படின்னா புகைப்பிடிக்கிறத. ஓகே, புகைப்பிடிக்கிறத விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடிக்கிறத தான் விட்டுறேன்னு சொல்றாங்க. சோ ஐ கிவ் அப் ஸ்மோக்கிங், புகைப்பிடிப்பதை விட்டு விடுகிறேன். ஓகேங்களா, அதுக்கு ஐ கிவ் அப் ஸ்மோக்கிங். இப்ப இதே சென்டென்ஸை நம்ம ஒரு லாங் சென்டென்ஸா மாத்த போறோம். சோ இதை நம்ம லாங் சென்டென்ஸா மாத்தும் போது இங்க சப்ஜெக்ட்ல கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, கொஸ்டினை மேக் பண்ண முடியாது. அதை நம்ம என்ன பண்ணலாம், லாங் சென்டென்ஸா மாத்துறதுக்கு ஸ்டேட்மெண்ட்லயே மாத்தலாம். சோ ஐ அங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஐ ஆம். ஓகே, ஐ ஆம் கோயிங் டு, அடிஷனலா சேர்க்கிறது. சோ இந்த சென்டென்ஸை நம்ம லாங்கா மாத்தும் போது ஐ ஆம் கோயிங் டு மட்டும் ஜாயின் பண்ணா ஐ ஆம் கோயிங் டு கிவ் அப் ஸ்மோக்கிங். ஓகே, நான் புகைப்பிடிப்பதை விட்டுவிட போகிறேன் அப்படின்னு சொல்றோம். இதே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதா இருந்தா இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், அது உடம்புக்கு நல்லதல்ல அப்படின்னு எழுதலாம். இல்ல அப்படின்னா இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு எழுதலாம், அது உடம்புக்கு தீங்கானது அப்படின்னு எழுதலாம். நம்ம எப்படி எழுதுறோமோ அத வாக்கியத்தை மாத்தி எழுதிக்கலாம். இட்ஸ் நாட் குட் அப்படிங்கும் போது சரியானது அல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த், அது உடலுக்கு தீங்கானது அப்படின்னு சொல்றோம். சோ ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். I am going to give up smoking. It's not good for health. நான் புகைப்பிடிப்பதை விட்டுவிட போகிறேன், அது உடலுக்கு நல்லது அல்ல. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, உங்கள் காலணிகளை கலற்றவும். சோ இங்க கலற்றவும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா பிரேசல் வெர்ப். நம்ம இங்க கிவ் அப்னு பார்த்தோம். ஓகே, இங்க பிக் அப்னு பார்த்தோம், இங்க டேக் ஆஃப்னு பார்த்தோம், இங்க கெட் ஆஃப் அப்படிங்கறத பார்த்தோம். அதுவே பிக்கப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லிஃப்ட் சம்திங், எதையாவது எடுக்க சொல்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சோ பிக்கப் அப்படிங்கிறது லிஃப்ட் சம்திங். அங்க வந்து ஸ்டாப் சம்திங் பார்த்தோம், இங்க லிஃப்ட் சம்திங். அடுத்து கிவ் அப், ஸ்டாப் ட்ரையிங். ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால முடியல அப்படிங்கும் போது அதை நம்ம என்ன பண்றோம், கிவ் அப் பண்றோம். சோ ஸ்டாப் ட்ரையிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் காலணிகளை கலற்றவும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கலற்றவும் அப்படிங்கிறதுக்கு பிரேசல் வெர்ப் என்ன, இதுக்கு டேக் ஆஃப். கலற்றவும் அப்படிங்கிறதுக்கு டேக் ஆஃப். டேக் ஆஃப்க்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டா ரிமூவ் சம்திங். ஓகே, ஒரு விஷயத்தை என்ன செய்யறோம், ரிமூவ் பண்றோம். அந்த மாதிரி சொல்லும் போது டேக் ஆஃப் யூஸ் பண்ணலாம். சோ அவங்க என்ன ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, காலனியை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது ரிமூவ் பண்ண சொல்றதா இருந்தாலும் நம்ம இங்க டேக் ஆஃப் யூஸ் பண்ணி சொல்லலாம். டேக் ஆஃப் எதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலணிகளை. ஸோ டேக் ஆஃப் கொடுத்தாச்சு. சோ உங்கள் காலணிகளை அதை சேர்த்து எழுதணும். டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். டேக் ஆஃப் யுவர் ஷூஸ், உங்கள் காலணிகளை கலற்றவும். இதை நம்ம லாங்கா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க டேக் ஆஃப்ல தான் ஆரம்பிச்சிருக்கு, அதனால நம்ம இதை கொஸ்டினாவே மேக் பண்ணிக்கலாம். சோ கேன் யூ டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் ப்ளீஸ், உங்களுடைய காலணிகளை கலற்ற முடியுமா. ஒரு சில கடைகளுக்குள்ள நம்ம போகும்போது காலணிகளை கலற்றவும் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேன் யூ டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் ஸ்லிப்பர் ப்ளீஸ், சாண்டல் ப்ளீஸ், இந்த இதுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அடுத்த வாக்கியத்தை பாருங்க, உங்கள் ஜாக்கெட்டை அணியுங்கள்.
இங்க அணியுங்கள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம போன சென்டென்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா கலெக்டருங்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டேக் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அதுவே அணியுங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆன் அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ புட் ஆன் எதை அணிய சொல்லியிருக்காங்க? ஜாக்கெட் அணிய சொல்லியிருக்காங்க. உங்கள் ஜாக்கெட், அத யுவர் ஜாக்கெட். ஓகே, புட் ஆன் யுவர் ஜாக்கெட், உங்கள் ஜாக்கெட்டை அணியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கியத்தை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொஸ்டின்ல தான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் எழுதலாம். இதுக்கு ஐ ஆம் கோயிங் டு. ஓகே, ஐ ஆம் கோயிங் டு புட் ஆன் யுவர். நம்ம ஐன்னு யூஸ் பண்ணிட்டதுனால நம்ம இங்க யுவர்ங்கிறத போடக்கூடாது. யுவர்ங்கிறது தப்பு. அதுக்கு பதிலாக நம்ம மை அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த சென்டென்ஸ் ஐ ஆம்னு ஸ்டார்ட் பண்ணது, அதனால நம்ம இங்க மை யூஸ் பண்ணிருக்கோம். ஐ ஆம் கோயிங் டு புட் ஆன் மை ஜாக்கெட். நான் என் ஜாக்கெட்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்றது. எதனால அவங்க ஜாக்கெட்டை போட போறாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி கோல்ட். இட்ஸ் வெரி கோல்ட் அவுட் சைட். வெளியே எப்படி இருக்கு? ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, ரொம்ப கூலிங்கா இருக்கு, பிளேஸ் குளிர்ச்சியா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க? ஜாக்கெட்டை போட்டுக்கிறாங்க. ஐ ஆம் கோயிங் டு புட் ஆன் மை ஜாக்கெட். இட்ஸ் வெரி கோல்ட் அவுட் சைட். அப்போ வெளியே எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. அதனால நான் என்ன செய்ய போறேன்? என்னோட ஜாக்கெட்டை போட்டுக்க போறேன். அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இந்த வாக்கியங்களை பயன்படுத்தலாம். இப்போ அடுத்த வாக்கியங்கள் பாருங்க. வார்த்தையை பாருங்கள். சோ வார்த்தையை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் அப்படிங்கிறது தான் பிரேசல் வெர்ப். இங்க பிரேசல் வெர்ப் என்ன பார்த்தோம் அப்படின்னா புட் ஆன். புட் ஆனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வியர் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த போடுறாங்க. அடுத்தது பாருங்கள், லுக் அப். பாருங்கள்ல நம்ம லுக் அப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டா சர்ச் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த தேடுறோம். தேடுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். லுக் அப்ங்கிறது சர்ச் சம்திங், ஒரு விஷயத்த தேடுறதுக்கு. ஸோ வார்த்தையை தேடுறாங்க. இங்க என்னத்தை தேடுறாங்க அப்படின்னா வார்த்தையை தேடுறாங்க. ஸோ லுக் அப் த வேர்ட். அவங்க வார்த்தையை தேடுறாங்க. இதையே ஒரு லாங் சென்டென்ஸா எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதும்? இந்த சென்டென்ஸை வந்து நம்ம ஒரு கொஸ்டினை மேக் பண்ணி எழுதலாம். ஸோ லுக் அப் த வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேன் யூ லுக் அப் த வேர்ட்? வேர்டுக்கு முன்னாடி என்ன போடலாம் அப்படின்னா லுக் அப் த டெஃபனிஷன். லுக் அப் த டெஃபனிஷன்ஸ் ஆன் திஸ் வேர்ட். ஏதோ ஒரு வேர்டுக்கு, ஓகே, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேர்டை தான் நம்ம என்ன செய்வோம்? தேடுவோம். அப்படிங்கும் போது டெஃபனிஷன்ஸ் ஆன் திஸ் வேர்டு. கேன் யூ லுக் அப் த டெஃபனிஷன்ஸ் ஆன் திஸ் வேர்டு? இந்த வார்த்தையை என்ன செய்யுங்க? தேடி பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். ஃபார் மீ, எனக்காக. ஸோ இந்த ஃபார் மீ அப்படிங்கிறது எனக்காக அப்படின்னு மாறுது. ஸோ ஃபார் மீ எழுதலாம், இல்ல ஃபார் ஹிம், அவனுக்காக தேடிப்பாரு, அவளுக்காக தேடிப்பாரு. அப்படிங்கும்போது ஃபார் ஹர். இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி போட்டு நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கேன் யூ லுக் அப் த டெஃபினிஷன்ஸ் ஆன் திஸ் வேர்ட் ஃபார் மீ? எனக்காக அந்த வார்த்தையை தேடி பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன். இங்க திரும்ப அழைக்கிறது தான் பிரேசல் வெர்ப். அப்ப திரும்ப அழைக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கால் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம ஐ அழைக்கிறேன் அப்படிங்கும் போது அது வந்து ஃபியூச்சர்ல இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா வில் போட்டுதான் எழுதணும். ஐ வில் கால் பேக்னு எழுதிடக்கூடாது. ஐ வில் கால் யூ பேக் அப்படின்னு எழுதணும். சம்டைம்ஸ் இந்த பிரேசல் வெர்ப்ல உள்ள ரெண்டு வார்த்தையும் சேர்த்துதான் எழுதுவோங்கிறது கிடையாது. ஐ வில் கால் யூ பேக், நான் திரும்ப உனக்கு கால் பண்றேன். இது ஐ வில் கால் யூ பேக் லேட்டர், நான் உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். ஐ எம் பிஸி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால உனக்கு திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் பிஸி. ஐ எம் பிஸி நவ்னு போடலாம். ஓகே, ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். ஐ எம் பிஸி நவ், நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால நான் உன்னை திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது. ஐ எம் பிஸி நவ்னு போடலாம், இல்ல ஐ எம் பிஸி ரைட் நவ், இந்த மாதிரி போடலாம். ஐ எம் பிஸி ரைட் நவ். உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அந்த வார்த்தையெல்லாம் நீங்க தான் போட்டு சென்டென்ஸை மேக் பண்ணணும். ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். ஐ எம் பிஸி ரைட் நவ். ஓகே, நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால உன்னை நான் அப்புறமா கூப்பிடுறேன். இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்? கால் பேக்.
அப்படிங்கிறது திரும்ப அழைக்கிறேன். இது நம்ம ஆங்கிலத்துல மீனிங் சொல்றதா இருந்தா ரிட்டர்ன் அ கால். ஓகே, நான் திரும்ப கூப்பிடுறேன் அப்படிங்கிறத ரிட்டர்ன் அ கால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொலைபேசியை துண்டிக்கவும். துண்டிக்கிறது தான் இங்க பிரேசல் verb. இந்த துண்டிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹேங் அப். ஹேங் அப் த போன். தொலைபேசியை அப்படிங்கறதுனால அப்படியே போன் எழுதி ஹேங் அப் த போன். இந்த ஹேங் அப்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஓகே எண்ட் கால். ஒரு காலை கட் பண்றது, அதுக்கு நம்ம பயன்படுத்துறது ஹேங் அப். ஹேங் அப் த கால் அப்படிங்கும் போது தொலைபேசியை துண்டிக்கவும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா ஐ ஆம் கோயிங். பெரும்பாலும் நம்ம சப்ஜெக்ட்ல வச்சு அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணும்போது ஐ ஆம் கோயிங் இந்த மாதிரி தான் அதிகமா பயன்படுத்துறோம். ஸோ தட் போனும் எழுதிக்கலாம், இல்ல அந்த இடத்துல நம்ம நவ்வும் போட்டுக்கலாம். ஓகே, ஐ ஆம் கோயிங் டு ஹேங் அப் த போன். நான் இப்போ போனை துண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஐ ஆம் கோயிங் டு ஹேங் அப் நவ். நான் இப்போது துண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஹாவ் டு கோ. ஐ ஹாவ் டு கோ. நான் இப்போ போகணும். ஐ ஆம் கோயிங் டு ஹேங் அப் த போன். ஐ ஹாவ் டு கோ. நான் இப்போ போகணும், அதனால போனை துண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் கோயிங் டு ஹேங் அப் நவ். ஐ ஹாவ் டு கோ. நான் இப்போ போகணும், அதனால துண்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பேருந்தில் ஏறுங்கள். ஏறுங்கள்ங்கிறது தான் இங்க பிரேசல் verb. ஏறுங்கள் அப்படிங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெட் ஆன். எதுல யார் சொல்றாங்க? பேருந்தில். சோ கெட் ஆன் த பஸ். பஸ்ல ஏறுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கெட் ஆன் த பஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சென்டென்ஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும்னா நம்ம மேல எழுதின மாதிரி ஐ ஆம் கோயிங் டு கெட் ஆன் த பஸ் அண்ட் go to work இல்ல go to office என்னனாலும் போகும். I am going to get on the bus and go to work. நான் வேலைக்கு போகணும், நான் பஸ்ல ஏறினேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 பிரேசல் வேர்ப்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஒன்ஸ் இதை நம்ம ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கெட் ஆஃப்ங்கிறது வேக் அப். நெக்ஸ்ட் டர்ன் ஆஃப்ங்கிறது ஸ்டாப் சம்திங். தேர்ட் ஒன் பிக்கப்ங்கிறது லிஃப்ட் சம்திங். ஃபோர்த் ஒன் கிவ் அப்ங்கிறது ஸ்டாப் ட்ரையிங். ஃபிஃப்த் ஒன் டேக் ஆஃப்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ரிமூவ் சம்திங். சிக்ஸ்த் ஒன் புட் ஆன்க்கு என்ன மீனிங் அப்படின்னா வியர் சம்திங். செவன்த் ஒன் லுக் அப்னா சர்ச் சம்திங். எய்த் ஒன் கால் பேக்னா ரிட்டர்ன் a கால். Ninth one, hang up now, end a call. 10th one, get on na board a vehicle அப்படின்னு சொல்லலாம். அதாவது வண்டியில ஏறுறது. Did you like this video? Please click on like button and share it with your friends and family. Please be subscribed to my channel. This is for easy to find out in my videos. Thank you for watching and see you on next video.